ஏன் கீதா, எப்போ கோயிலுக்கு நானும் கூப்பிட்டேன், நீ முன்னாடியே போன பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்லி அரை மணி நேரத்துக்கு மேலாவது இப்போ தான் வந்து சேர்ந்துக்கிறேன். அப்படி என்னதான் வேலை வெட்டி முடிச்சிட்டு வந்தே தெரியல. நான் அப்போவே கிளம்பிட்டேன்டி. அதுக்குள்ள அப்பன்னு பார்த்து ஒரு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் அப்போ தான் வீட்டெல்லாம் பூட்டி சாவியை எடுத்துகிட்டு கிளம்புனேன். சரி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட அப்புறம் பேசாமையாக வர முடியும், சரின்ட்டு அப்புறம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் டீ வச்சு குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தா கிளம்புனாங்க. அவங்க இருந்தாலும் கிளம்புனதும் நானும் கிளம்பி வந்துட்டேன். அதுக்குள்ளே பூசை முடிஞ்சு போச்சா? இன்னும் பூசையெல்லாம் முடியல. பார்த்தா சாமிக்கு மஞ்சள் குங்குமம் பூவு எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு நேரம் மாட்டிருக்கு. ஒரு எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஆனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு உனக்கு என்னன்னு கேட்டேன் நான். சரி, நானும் வந்தவங்க எப்போ கிளம்புவாங்கன்னு பார்த்தா அவங்க இந்த கிளம்புறேங்கிறாங்க. அப்போ பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, போனா சொல்ல முடியும். சரி இப்படி கிளம்புனதும் நானும் வெளியே வந்துட்டேன், வீட்டெல்லாம் பூட்டி போட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்னன்னு திருப்பி பாதி தூரம் வந்துட்டு திருப்பி வளைச்சிக்கிட்டு போய் அதை பார்த்தா அதை ஆஃப் பண்ணி போட்டுக்கிறேன். என்ன அவசரம், இந்த பதட்டத்தில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. திருப்பி எல்லாம் வீட்டை பூட்டி போட்டு ஓடி வந்தேன். வந்த அவசரத்தில் ஒரு தண்ணி பாட்டில் கூட எடுத்துகிட்டு வரல. இங்கே எங்கன்னா தண்ணி கிடைக்குமா, அந்த கடையில் எதுக்கு தான் என்னமோ கேட்டுப்பாரு. இல்லைன்னா இங்கே எங்கன்னா பைப்புக்கு தான் போய் சுற்றி முற்றியும் பார்த்து எங்கன்னா குடிச்சிட்டு போடலாம். ஒன்றும் முடியல. இந்த கடையில் எங்கே தண்ணி இருக்கும் உனக்கு? 4 முறுக்கு தான் வச்சுட்டு இருக்கிறாங்க கூடையில், வாங்கி வேணா கடிக்கிறியா? என்னத்துக்கு முறுக்க தின்னுட்டு இன்னும் விக்கிக்கிட்டு கிடக்கிறதுக்கா? எனக்கு வேணாமப்பா. என்ன மணி 4 முறுக்குன்னு சாதாரணமாக சொல்லிட்டேன். நான் விடிய கோயில் அன்னைக்கு விசேஷம்னுட்டு ஒரு கூடு நிறைய சுட்டு அடிக்கிட்டு வந்துக்கிறேன். அம்பிட்டு புது எண்ணெயில் புது மாவு வாங்கி சுட்டு எடுத்துட்டு வந்துக்கிறேன். நீ சாதாரணமாக 4 முறுக்குன்னு சொல்கிற மட்டமா வாங்கி தின்னு பார்த்துட்டு அப்புறம் எதா இருந்தாலும் சொல்லு. தெரியாமல் சொல்லக்கூடாது. ஆமாம் சொல்லிட்டேன். ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டோமா தாயை, தெரியாமல் சொல்லிட்ட விடுங்க. உங்கள் முறுக்கு நல்ல சுத்தமான முறுக்கு தான். சும்மா வாயால் சொன்னா எப்படி? 4 முறுக்கு வாங்கி தின்னு பார்த்துட்டு அப்புறமா சொல்லு. இந்தா தின்னு பாரு எப்படி முறுக்குன்னு. நீ எந்த ஊர்லையுமே இந்த மாதிரி முறுக்கு தின்னுக்க மாட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட முறுக்கையே வாங்கிக்கிட்டு நீ சாப்பிட்டு பாரு. நான் உன்னை சும்மா அடிச்சு விடலை. இந்த பொம்பளை வேலை தெரியாமல் வாயை விட்டுட்டேன், வியாபாரம் பண்ணாமல் விடாதாட்டுக்குது. சரி வாங்கி தின்னுட்டாச்சு போவோம். குடுமா ஞம் ஞம் ஞம். முறுக்கு நல்லா மொறுன்னு தான் இருக்குது. அதுதான் அந்த பொம்பளை சண்டைக்கு வந்திருக்குது. நாம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எதனா சொல்லிப்படுறோம். நம்ம வாய் தான் நம்மளுக்கு எதிரி. முறுக்கு நிஜமாவே நல்லா இருக்குதுமா, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிடுறேன். இந்த முறுக்குக்கு மட்டும் எம்புட்டுன்னு சொல்லுங்க. 3 முறுக்கு 10 ரூபா. 10 ரூபா கொடு. இந்தாம்மா 10 ரூபா. நான் அப்புறமா வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன். முறுக்கு நல்லா தான் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நிஜமாவே சூப்பராக இருக்குது. சரி நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். பூக்கடைக்காரம்மா, மாலை எப்படி விலை? ஒரு மாலை ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு ரேட்டுக்கா. ரோஜா பூ மாலை ஒரு ரேட்டு, சாமந்தி பூ மாலை ஒரு ரேட்டு, துளசி மாலை ஒரு ரேட்டு. உங்களுக்கு எந்த மாலை வேணும்? எனக்கு அந்த சாமந்தி பூ மாலையே ஒன்று கொடுமா. எம்பிட்டு விலைன்னு மட்டும் சொல்லு. சாமந்தி பூ மாலை 200 ரூபாக்கா. ஏம்மா ரொம்ப விலையா சொல்லுறிய, கொஞ்சம் குறைச்சி சொல்லக்கூடாதா? அட போக்கா, நீங்கள் வேற. இப்போல்லாம் பூ விலையே ஏறி போய் கிடக்கு. நாங்கள் வாங்கி கட்டி அதை வாடாமல் கொண்டாந்து சேர்த்துறதுக்கு எங்களுக்கும் எம்பிட்டு வேலை தெரியுமா? நீங்கள் ஈஸியாக சொல்லி போடுறீங்க. ஏம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனாலும் சொன்ன விலையிலேயே இருந்தால் எப்படி? ஏதோ ஒரு 10-20 ரூபாய்க்கு குறைச்சி கொடுக்கலாமில்ல. இங்கே வேற எந்த கடையுமே இல்லைன்னு நீ பாட்டுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா எப்படிம்மா? அப்படிலாம் இல்லைக்கா, நாங்கள் தரமான பொருளாக தான் எதையுமே விற்பம் பார்த்துக்கிடுங்க. அதனால நான் விலையை கூட்டியும் சொல்ல மாட்டேன், குறைச்சியும் சொல்ல மாட்டேன். அந்த பொருளுக்கு உண்டான விலையை நான் கச்சிதமாக சொல்லுவேன். இந்த பொம்பளையும் முறுக்க என்ன சொன்னிச்சு, இப்போ தின்னுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லுது. அப்படித்தான் நான் எந்த பொருளையுமே தரமான பொருளாக விற்பம் பார்த்துக்கிடுங்க. அதனால நீங்கள் வழக்காடாமல் சொன்ன விலைக்கு வாங்கிக்கிடுங்க. அது இல்லாமல் சாமிக்கு போய் பேரம் பேசிக்கிட்டுக்கலாமா? அந்த புள்ள சொல்கிறது சரிதான் பத்மினி. சாமிக்கு போய் என்ன கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற 10-20 ரூபாயில என்ன வருது வாங்கிட்டு வா. சரிக்கா. சரிம்மா, எனக்கு ஒரு சாமந்தி பூ மாலை கொடுத்துரு. ஏம்மா அப்படியே இந்த ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி இதெல்லாமும் வாங்கி விற்கலாமில்ல? மாலை ஒரு கடைக்கு, அப்புறம் பூச்சை சாமான் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கா போயிட்டு இருக்க முடியும். எல்லாம் ஒரே கடையில் இருந்தால் எங்களுக்கும் வாங்குறதுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும்ல? ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் வண்டியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியல. எல்லாமே தான் விற்பம் பார்த்துக்கிடுங்க. ஒரு ஆட்டோ கிட்ட கிடச்சா எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வந்துடுவேன். இன்னைக்கு நேரம் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க. அதனால இதை 2ஐயும் மட்டும் வண்டியில் வச்சுட்டு நான் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேங்க்கா. சரி. பத்திராளியக்கா, நீங்கள் வந்து சாமி கும்பிட்டீங்களா? இல்லை பத்மினி, நானும் கும்பிட்டு போகலான்னு தான் பார்த்தேன். பூச்சேரி ஐயா தான் சொன்னா அப்படி இன்னைக்கு அம்மாவாசைலம்மா சாப்பாடு கோயிலில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பூசை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்தோம்ல சாமி சாப்பாடு, அதான் சாப்பிட்டுட்டே போகலாம்னு பொறுமையாக போகலாம் என்ன அவசரம்னு உக்காந்துக்கிட்டேன். ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாதா? மாதம் அமாவாசை கண்டா நம்ம கோயிலில் அன்னதானம் உண்டு இல்லை?
நான் காலங்காத்தால நேரமாக வந்துட்டு நேரமாக போயிடுவேன் 10 மணி. அதனால எனக்கு இப்போ தான் தெரியும். இன்னைக்கு தான் சொன்னாங்க பூச்சேரி. ஏக்கா அன்னதானமும் உண்டா கோயில்ல? எனக்கு தெரியாது. நான் இப்போ சொன்னாங்க இந்த கோயிலில் இன்னைக்கு சிறப்பாக பூசன்னு. ஆனால் அன்னதானம்னு எனக்கு தெரியாது. ஆமாம் பூக்காரம்மா, மாதம் மாதம் அமாவாசை கண்டா இந்த கோயிலில் எப்பயுமே அன்னதானம் போடுவாங்க. யாரா பூஜை கொடுப்பாங்கல்ல அவங்களே அன்னதானமும் போடுவாங்க. நீங்கள் இன்னைக்கு தான் புதுசாக கடை போட்டுக்கிற இந்த மாதம். இன்னும் மாதம் மாதம் வந்துட்டு சரியான கூட்டம் வரும். ஓ அப்படியா? நான் இந்த மாதம் மட்டும்தான் சிறப்பாக பூசை நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டேங்க. மாதம் மாதம் கோயிலில் பூசை உண்டா? ஓ சரிக்கா, நான் இனிமேல் மாதம் மாதம் வந்து கடை போட்டுக்கிறேன். ஆமாம் பூக்காரம்மா, நீங்கள் மாதம் மாதம் வந்து கடை போடுங்க. நல்லா உங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகும்ல. ஆனால் என்ன ஒன்று, எல்லா பொருளுமே கொண்டாந்துவீங்க. ஒன்று இல்லைனாலும் அப்புறம் தூரமாக ஓடி வாங்க வேண்டியதாக்குதுல்ல. ஆ சரிக்கா. சரிம்மா, நான் அப்படி அந்தாண்ட உட்காடுறேன். ஒரு மாலையை எடுத்து வை. அப்புறமா முறுக்கு ஒரு 30 ரூபாய்க்கு கட்டி வை. நான் வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போயிடுறேன். 30 ரூபாய்க்கு போதுமாக்கா? இன்னும் 20 ரூபாய்க்கு சேர்த்து 50 ரூபாய்க்கா வாங்கிக்கிடுங்க. சரிம்மா, இல்லைன்னா 50 ரூபாய்க்கா தான் கட்டிவிடு.